எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் ஆம்தி சௌந்தரராஜன். பாருங்கள், பெங்களூர் வெயில் எப்படி இருக்குன்னு. வெளியே கொஞ்சம் நேரம் போயிட்டு வந்தேன். பூ பழம் வாங்கலான்னு போனேன் இன்றைக்கி எப்போவுமே வெள்ளிக்கிழமை ஒரு உப்பு கல் உப்பு வாங்கினா ரொம்ப நல்லது, வாங்குங்க. இவ்வளோ டெய்லி வாரம் வாங்கினா என்ன செலவாக போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. அதை பாத்ரூமில் ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுக்கோங்க. டெய்லி குளிக்கும்போது ஒரு கைப்பிடி உப்பு கல் தண்ணியில் போட்டு குளிங்க. உங்களோட தோஷங்கள், உங்களோட திருஷ்டி எல்லாம் போயிடும். அப்புறம் வாசல் வீட்டில் 4 மூலையிலையும் போட்டு வைங்க. வாரத்துக்கு ஒரு தடவை அதை தண்ணியில் கரைச்சி விட்டுருங்க. சுவாமிக்கிட்ட வச்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஒரு காயின் போட்டு 2 லவங்கம் மிளகு போட்டு வைங்க. அதுவும் நல்லது, சுபிக்ஷம். அப்புறம் இப்போது நம்மளை ஒருத்தங்க பாராட்டுறாங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பாராட்டுறாங்கன்னா, நம்ம வீட்டு ஜனங்க நமக்கு வேண்டியப்பட்டவங்க பாராட்டுறாங்க, ஓகே. வெளி ஆளுங்க பாராட்டுறாங்கன்னா அது ஒரு பெரிய அவார்டு கொடுத்த மாதிரி. நான் சும்மா பூப்பழம் எப்பவும் ஒரு பொண்ணுக்கிட்ட வாங்குவேன். அவகிட்ட வாங்க போனால், அம்மா உங்கள் யூடியூப் சேனல் சூப்பர்மா, நீங்கள் நல்ல விஷயங்கள் நிறையா சொல்கிறீங்கம்மா, ரொம்ப பிடிச்சிருக்குமா, பெண்களுக்கு நல்ல ஒரு இது கொடுக்குறீங்கம்மா, நீங்கள் தைரியம் கொடுக்குறீங்கம்மா, ரொம்ப உங்களோட விஷயங்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பண்ணுங்கம்மா நிறையா அப்படின்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு அந்த மாதிரி சொன்னோன்னே எனக்கு பெரிய அவார்டு கொடுத்த மாதிரி இருந்தது. ஆனால் அதில் மயங்க மாட்டேன், மயங்கக்கூடாது. அது நமக்கு உற்சாகத்தை கொடுத்து இன்னும் நல்ல விஷயங்கள் இன்னும் நிறையா பண்ணணுங்கிற மாதிரி எனக்கு கொடுத்த மாதிரி இருக்குது. அப்புறம் அதான், குழந்தைங்கள கூட நம்ம ஒரு சின்ன வேலை செய்தாலும் நம்ம நிறைய பேருக்கு பாராட்ட தெரியாது, பாராட்ட கற்றுக்கணும். அப்போ தான் ஒரு விஷயத்துக்கும் நம்ம என்கரேஜ்மெண்ட் கொடுக்க அதை இன்னும் நல்லா பண்ணணுங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும். இல்லைன்னா கோபம் வந்துடும், ஒரு மாதிரி திட்டினோன்னா அடுத்த தடவை செய்ய மாட்டாங்க. அதனால் இப்போலாம் குழந்தைங்க ரொம்ப சென்சிட்டிவாகவும் இருக்காங்க. அதனால் பாராட்டுதல் அப்படிங்கிறது ஒரு நல்ல குணம். அதை நேரடியாக ஒருத்தங்கிட்ட டைரெக்டாக சொன்னால் ஒன்றும் தப்பில்லைம்மா, நம்ம ஒன்றும் குறைஞ்ச போயிட மாட்டோம், இல்லைங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.